ஸ்ரீ குருபியோ நமஹ. தெய்வத்தின் குரல். 4ஆம் பகுதி. 51வது தலைப்பு. குரு ஆச்சாரிய ஒற்றுமை வேற்றுமை. தொடர்ச்சி. குரு என்பதற்கு ரொம்பவும் தெய்வத்தன்மை கொடுத்து இன்னொரு அர்த்தம் சொல்வதுண்டு. பரபிரம்மம் என்பது குணமும் ரூபமும் இல்லாத வஸ்து. அப்படிப்பட்ட ஒன்றை எப்படி நாம் குணரூபங்களையே அறியக்கூடிய மனசில் கொண்டு வருவது? இப்படி கொண்டு வருவதற்காகத்தான் பரபிரம்மமே கருணையோடு குணத்தையும் ரூபத்தையும் தரித்து கொண்டு மனுஷர் மாதிரி வருகிறது. அவரைத்தான் குணத்தை குறிப்பிடும் கு, ரூபத்தை குறிப்பிடும் ரு ஆகிய இரண்டையும் சேர்த்து குரு என்று சொல்வது என்பதாக அர்த்தம் சொல்வதுண்டு. ரொம்பவும் பூர்வத்திலே ஒரு தகப்பனார்காரருமேதான் தன் பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் செய்து வைத்து தனக்கு தெரிந்த வித்யையை கற்றுக் கொடுத்து வந்தார். அப்போதிருந்த வித்யைகள் ரொம்பவும் குறைச்சல். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வித்யை குலதனம் மாதிரி பாரம்பரியமாக போயிற்று. அப்போது அப்பாவே தான் குரு. ராமாயணம் மாதிரியான ரொம்ப பழைய புஸ்தகங்களில் குரு என்று தகப்பனாரைத்தான் சொல்லியிருக்கும். பிற்காலத்திலும் காவியங்களில் அப்படி சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அப்புறம் வித்யைகள் அதிகமாகி ஏன் இப்படி ஒவ்வொரு வித்யை ஒவ்வொரு குடும்பத்தோடு போக வேண்டும்? கலந்து பரிவர்த்தனை பண்ணிக்கொள்வோமே என்ற அபிப்பிராயம் வளர்ந்தபின் இதர வித்யைகளை கற்றுக்கொள்வதற்காக அப்பாவை விட்டு பிள்ளை வேறே பெரியவர்களிடம் போகும் பழக்கம் ஏற்பட்டது. ஒரு வித்யை மாத்திரமின்றி அநேக வித்யைகளிலும் படுவான தேர்ச்சி பெற்ற பலர் உண்டானார்கள். அப்போது ஒரு வித்யை அல்லது ஒரு சில வித்யை மட்டும் தெரிந்த தகப்பனாரிடம் படிப்பதை விட முதலிலிருந்தே இப்படி அநேக வித்யைகளும் தெரிந்தவர்களிடம் பையனை படிக்க விடுவது நல்லது என்று தெரிந்தது. அப்படிப்பட்டவர்களிடமே பையன் பிரம்மோபதேசம் பெற்று அப்புறம் அவர்களுடைய ஆசிரமத்துக்கே போய் குருகுல முறையில் படிப்பதாக ஏற்பட்டது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.